கிருபையுள்ளவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கிருபையாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் இந்த 50 நாட்கள் ஜெப நாட்களிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல அளவற்ற கிருபைக்காக நாங்கள் மனதாரும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாள் கூடுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஆரம்ப ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி நீங்கள் பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வாரும். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை, உடைய பரிசுத்த பிரசன்னம், உடைய அன்பு நிறைவாய் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. ஒரு சில பாடல்களை பாடி இந்த மாலை நேரத்தில் நாம் கர்த்தரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்று நமது 50 நாள் ஜெபத்தில் 30வது நாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க,
நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே,
பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய். எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே. மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று தொடர்ச்சியாக நாம் இன்றைய தினத்திலே ஒரு மிக முக்கியமான பகுதி, மிக முக்கியமான கட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அந்த சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொந்தியு பிலாத்துவினிடத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். பல கட்ட விசாரணைகள், பல்வேறு சித்திரவதைகள், அடி, எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு இப்போ பொந்தியு பிலாத்து இப்போ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்தில் நம்ம வாசியுங்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், நீங்கள் அறியும்படிக்கு உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ நல்லா பொந்தியு பிலாத்து இப்போ ஆண்டவரை நல்லா அடின்னு அடித்து போர் சேவகர் கையில் ஒப்பு கொடுத்து
எல்லா சித்திரவாதையும் முடிச்சு, சரி இந்த ஒரு கோலத்தில் அவரை பார்த்தாங்க அப்படின்னா இந்த யூத ஜனங்கள் இவரை கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணுற ஜனங்கள்லாம் இவரை விட்டுருவாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவை எடுத்து இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான். இப்போ எல்லாருக்கும் முன்பாக அந்த முள்முடி தரித்தவராய், அந்த சிவப்பு அங்கி தரித்தவராய், இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் இப்போ ஆண்டவரை முன்னாடி கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாரு. எதற்காக? சரி, இப்படி ஒரு கோர காட்சி இவங்க பார்த்தா என்ன பண்ணிடுவாங்க, மனம் மாறி சரி விடுதலை பண்ணிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுருவாங்கன்னு பார்த்தா அங்கே என்ன செய்யல, அவங்க இன்னும் அவங்களுக்கு அதை பார்த்த உடனே 5வது வசனம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி சவுண்டு ரொம்ப இப்போ ஓவராக போயிட்டு இருக்கு. அவரை பார்த்த உடனே இவருக்கு இவங்க சொல்றத பார்த்து ஜீரணிக்கவே முடியல. இத்தனை அடி அடித்தோம், இவரை இவ்வளவு அவமானப்படுத்தினோம், கேவலப்படுத்தினோம், இதை எல்லாமே இவங்க பார்த்தும் இந்த அகோர காட்சியை இவங்க எல்லாம் பார்த்து இவங்க மனசு என்ன ஆகலை, இலகலை. அவ்வளோ ஒரு கல் நெஞ்சம் பிடித்தவர்களாய் அவருடைய இருதயங்களெல்லாம் அப்படி ஒரு முரட்டாட்டம் குணம் நிறைந்த இருதயமாய் அந்த யூதர்களுடைய இருதயம் கடினப்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த பொந்தி பிலாத்துக்கே தெரிஞ்சுட்டு இவங்க கொலை பாதகத்தின் நிமித்தமும் இவர் மேலே ஒரு பொறாமையினால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை நம்ம இடத்துல ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறார். இந்த சிலுவையில் அறையும் சொல்லி கேட்ட உடனே இப்போ யாருக்கு பயம் வருது அப்படின்னா பிலாத்துவுக்கே பயம் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இந்த சிலுவை மரணம் என்பது சாதாரணமான மரணம் அல்ல, மிக கொடுமையான ஒரு மரணம், மிக கொடுமையான வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் போய் இப்படி நல்லவராக இருக்கிற இவரை நம்ம என்ன பண்ணணும், இவரை நம்ம அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி இவரால் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம அப்படியே ஒரு 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ம் ம் இப்போ அவங்க சொல்றாங்க, சும்மா சாக வேண்டாம், எங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு. என்ன நியாயப்பிரமாணம்? இவர் என்னன்னு சொன்னாரு, தேவனுடைய குமாரன்னு சொன்னாரு. அதனால இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவர் சாகட்டும். ஏன்னா எந்த ரீசனும் இல்லை, எந்த கொலை அவரை சிலுவையில் அறையணுக்குன்னு சொல்லி ப்ராப்பரான ஒரு ரீசனே கிடையாது. மிக கொடுமையான குற்றவாளிகளுக்கு தான், அதுவும் ஃபைனலாக தான் இந்த சிலுவை பாட கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. திருப்பியும் ஆண்டவர் பிலாத்து அந்த இயேசு கிறிஸ்துவை அரண்மனைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அரண்மனைக்குள்ளே அழைச்சிட்டு போய், என்னையா என்ன இப்படி உன்னை இப்படி கொலை செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்காங்களே, நீ எங்கே இருந்து வந்தவன், நீ யார் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்ட உடனே ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. எல்லா பாடுகளையும் அந்த யூதர்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் மனதில் நினைத்து அவருக்கு மறுமொழியாக அங்கே பிலாத்துவின் இடத்துக்கு ஒன்றுமே அவர் பேசலை. இவர் மௌனமாக இருக்கிறத பார்த்துட்டு திருப்பி பிலாத்து கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்களே, உங்களை விடுதலையாக்கவும் எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கு. உங்களை நான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கவும் எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனால வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு, பரத்திலிருந்து உமக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டால் இருந்தால் என்ன பண்ண முடியாது, நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு கேட்ட உடனே திருப்பியும் பிலாத்து வெளியே போறாரு. வெளியே போய் நின்று அவங்களிடத்துல மறுபடியும் வாதிக்கிறார். என்ன சொல்றாரு, அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, என்ன இல்லை, ஒரு குற்றமும் இல்லை, மரணத்திற்கு ஏதுவான எந்த இதுவுமே இல்லையா, அவரை விடுதலை பண்ணிடலாம், எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நம்ம மற்ற சுவிசேஷங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாருடைய சத்தங்களை காட்டிலும் அந்த பிரதான ஆசாரியர்களுடைய சத்தங்கள் மேற்கொண்டதான். அவங்க சவுண்டு தாங்க முடியல, எல்லாரும் சேர்ந்து அவரை சிலுவையில் அடிங்க அடிங்க அடிங்கன்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 12வது வசனத்தை அப்படி நீங்கள் வாசிங்க. ம் 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 இப்போ பார்க்குறாரு. இப்போ இந்த யூதர்கள்லாம் இப்போ பிலாத்துவா தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஒரு டிஸ்ட் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ இவர்
பொந்தியு பிலாத்து ஒரு மாகாணத்தினுடைய ஒரு பிரதமர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு இவர் ராஜா. ஆனால் இந்தியா முழுவதற்கும் பிரதமர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி ரோமாபுரிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ராயன் ஒருவர் இருப்பார். இப்போ அந்த யூதர்கள் கரெக்டாக இவரை சிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. நீர் இவரை விடுதலை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு விரோதி? ராயனுக்கு விரோதி. நீங்கள் ராயனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன செய்யணும்? இவரை சிலுவையில் அறைங்க. எப்படி? இப்போ என்ன சொல்லுவோம்? இப்போ என்ன நினைப்பாரு? பதவி இவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கே அவர் எவ்வளவோ பாடுபட்டு எத்தனை சண்டைகளை போட்டு யாரெல்லாம் என்னெல்லாமோ பண்ணணுமோ பல்வேறு திட்டங்களை எல்லாம் போட்டு கொலை பண்ணி அங்கே எங்கே கையில் காலில் விழுந்து இப்போ ஒரு ராயன் பதவி, இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து பொந்தி பிலாத்து இருக்கிறாரு. இப்போ இந்த பதவி என்ன பண்ண முடியாது, அவர் விட்டு கொடுக்க முடியாது. இப்போ யோசிக்கிறாரு, ஆஹா பதவி போயிருமே, விடுதலை பண்ணால் இவர் பதவி போயிடும், விடுதலை பண்ணாட்டி என்ன ஆகும், இவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், சரி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டாருன்னு சொல்லி நல்ல பெயரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. என்ன பண்ணணும்னு தெரியலை. பார்க்கவும் ஒரு உத்தமமான மனிதன். இப்போ சரி கடைசி இந்த நியாய தீர்ப்பு இப்போ வருது. இப்போ கரெக்டாக அந்த 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ அந்த பொந்திய பிலாத்து இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அந்த கட்டத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்லாமல் சிறுவைக்கு என்ன பண்ண முடியாது, அவர் ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு ஆண்டவர், எல்லா பாடுகளையும் சகித்தவர். யூதர்களுக்கு அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு அவங்களுக்கு சட்டம் கிடையாது. என்ன பண்ணலாம், கல் வேணா எறியலாம், கல்லெறிஞ்சு கொள்ளலாம், நியாயப்பிரமாணத்தின் கடைசி தண்டனை. மற்றபடி அவங்களுக்கு சிலுவையில் அறையிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் கிடையாது. யோசிக்கிறாரு, பதவியும் என்ன ஆயிரும், போயிடக்கூடாது, இவரையும் விடுதலையாக்கணும். எவ்வளவோ பிரயாசம் பண்ணி பார்க்குறாரு. மார்க் லூக்கால வாசிக்கும் பொழுது தன்னுடைய பிரயாசத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்து இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ எங்கே உட்கார போகிறார் தெரியுமா? பிலாத்து நியாயாசனத்தின் மீது உட்கார போகிறார். ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இடம். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தல வரிசைப்படுத்தின மேடை என்று எபிரேய பாஷையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தார். இந்த கபத்தா அப்படின்னா ஒரு மேடான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு இன்னொரு பெயர் இருக்கு, மாஸ் மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உயர்ந்த இடத்துல பெரிய டேபிள் போட்டு எல்லா ஜனங்களும் பார்க்கிற மாதிரி ஒரு சிம்மாசனம். எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் அங்கே வச்சு தான் ஃபைனல் டிசிஷன் கொடுக்கணும். இப்போ இந்த அரசர் இந்த பொந்தியு பிலாத்து இப்போ அந்த நியாயாசனத்தின் மேலே உட்காந்துட்டார். இப்போ உட்காந்துட்டு அந்த நாளில் கரெக்டாக இப்போ தீர்ப்பு கொடுக்குறாரு. 14வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ம் 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 இவனை அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து இப்போ சொல்கிறாரு, இல்லாமல் சொல்லி பார்க்குறாரு, உங்கள் ராஜாவை நான் என்ன பண்ணலாம், நான் சிலுவையில் அறையலாமா, நான் அறையக்கூடாது அப்படின்னு சொன்னோட அவங்க சொல்கிறாங்க, யார் தான் எங்களுக்கு ராஜா, ராயன் தான் எங்களுக்கு ராஜா, இவரெல்லாம் ராஜா கிடையாது அப்படின்னு. உடனே சரி ஃபைனலாக வந்துட்டாரு. இப்போது மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. கலகம் வாசிங்க. பிரயோஜனம் இல்லை என்று வாசிங்க. ம் 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 இப்போ பார்த்தாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த பாவ பலி என்ன பண்ணிடக்கூடாது, தன் குடும்பத்தின் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி கலகம் ரொம்ப அதிகமாயிற்று. இனி இவரே நினச்சா இவர் ஆண்டவரை விடுதலை பண்ணினா இவர் பதவி போயிடும். இவர் பதவியுமே போனாலும் அந்த இடத்துக்கு யார் வருவா, வேற ஒரு ஆள் வந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க, அவருக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக இவரை சிலுவைக்கு அடிக்க ஒப்பு கொடுத்துருவாங்க. பார்த்தாரு, சரி இந்த நீதிமானுடைய அந்த இரத்த பலிக்கு எங்கள் குடும்பம் தப்பிக்கணும்னு சொல்லி அந்த மேடையிலிருந்து எழுந்து தண்ணீரை அள்ளி கைகளை கழுவி என்ன செஞ்சிடறாரு, இனி என்ன பண்ணிக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த இரத்த பலி எங்கே என்ன பண்ணக்கூடாது, ஏன் குடும்பத்தை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா.
இப்போ அவருடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நம்ம யோவான் கரெக்டாக நம்மள வாசிக்கிறோம் 16, அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். யாரு? சொந்த ஜனம். சொந்த ஜனம். அடுத்தவங்களுக்கு கூட ஒரு இறக்கம் இருக்கு. அந்த ரோமா அந்த மன்னன் யாருன்னே தெரியாது. அந்த பொந்திய பிலாத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவருக்கு கூட ஒரு என்ன ஆசை இருந்தது, உள்ள இவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுமேனு ஆசை இருந்தது. ஆனால் தன் கூட இருந்த இத்தனை நாட்கள் அவருடைய அற்புதங்களை பார்த்த, அதிசயங்களை பார்த்த, அநேக காரியங்களை பார்த்த யூதர்களுக்கு அவர் மேலே என்ன வரல? இரக்கமே வரல. இருதயம் கடினப்பட்டது. இவங்க பார்த்தாரு, சரி என்ன நீ பண்ணிட்டு போங்க, இனி என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இதுக்கும் என்ன பண்ணல சம்மந்தம் கிடையாது, இவருடைய இரத்த பலி என்ன பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி யூதர்களுக்கு சொல்றாங்க. இவருடைய இரத்த பலி என்ன பண்ணட்டும், எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் வரட்டும், நாங்க ஏற்றுக்கொள்றோம், உங்களுக்கு என்ன கவலை. அந்த அளவுக்கு பிசாசானவன் உங்களுக்கு கண்களை குருடாக்கி ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியாக ஒரு நல்ல ஒரு கேம் என்ன பண்ணிட்டான், இந்த யூதர்களுக்குள்ள போய் நல்லா பூந்து விளாண்டுட்டான். இதுக்கு அப்படியே அவங்க அப்படியே சரணடைஞ்சிட்டாங்க. அதுலேயும் இந்த 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்றாரு, ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. அப்படி சொன்ன உடனே இப்போ இதை கேட்ட உடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்பாரு. ஆகா, ஒப்பு கொடுத்தவனுக்கே அதிக பாவம் இருக்கு, அப்போ சிலுவையில் நம்ம அறைய ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தான் பிலாத்து எல்லாருக்கும் முன்பாக எழுந்திருந்து அந்த கைகளை கழுவி, எனக்கு இதுக்கு என்ன இல்லை சம்பந்தம் கிடையாது, நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு இவர் மேலே எந்த குற்றமும் எனக்கு தெரியலை, அதனால நீங்கள் போய் நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர்கள் மத்தியில் திருப்பி விட்டுட்டாரு. எவ்வளோ ஒரு கவலை. இத்தனை நாட்கள் அந்த பொந்திய பிலாத்து அத்தனை பேருக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாரு, தப்புனா உடனே என்ன பண்ணியிருப்பார், தண்டனை கொடுத்துருப்பாரு, நல்லவங்கன்னா விடுதலை பண்ணியிருப்பார். இன்னைக்கு அவரே நினச்சி கூட எந்த முடிவையும் அவரால் எடுக்க முடியல. அத்தனை பேருக்கு தீர்ப்பு எழுதிய அந்த கைகள், அத்தனை பேருக்கு தீர்ப்பு செய்த அந்த வாய் இன்று மௌனமாய் ஒரு சோகத்தோட ஒரு அழுகையோட உட்கார்ந்திருந்ததாய் சரித்திரங்கள் சொல்லுகிறது. ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியாக அவன் ஒப்பு கொடுத்தான். ஆனாலும் அந்த இரத்த பலி யார் மேலே வந்துட்டுன்னா யூதர்கள் மேலே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் பல ஹிட்லருடைய படையெடுப்பு, பல்வேறு அரசுகளுடைய படையெடுப்பு யூத ஜனங்கள் மேலே பாய்ந்தது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் அந்த யூத ஜனங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் யூதர்கள் இருக்காங்க, கேரளாவில் யூதர்கள் இருக்காங்க. அந்த யூத கூட்டத்தையே ஆண்டவர் சாபமாக்கி அப்படியே சிதறடிச்சு சின்ன பண்ணமா அப்படியே போயிட்டாங்க. யாருடைய சாபம்? இவங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த இந்த சாபம் இன்னும் தொடருது. ஆனால் இன்னும் அவங்க இந்த சாபத்தை எல்லாம் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லி அவர் இன்னும் அவங்க விசுவாசிக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கும் ஆண்டவர் வந்ததை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்காங்க. இன்னைக்கும் அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த சிலுவையில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில ஜனங்கள் அந்த சாபத்திலே வாழ்கிறாங்க. அதில் தப்பி பொழைச்சி இப்போ கொஞ்சம் யூத ஜனங்கள் எல்லாம் அங்கே போய் இப்போ அந்த நாடு கொஞ்சம் டெவலப் ஆகி வருது. அந்த அன்னைக்கு அந்த பெற்றோர்கள் அவங்களா வாங்கின சாபம், இதை அவங்க கேட்காம இருந்தால் கூட ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டார். வாயை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும், சும்மா இருந்திருக்கணும். இந்த சாபம் என்ன ஆகட்டும், எங்கள் மேலே வரட்டும். அவர் சிலுவையில் சாபத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இவன் வாய் விட்டு என்ன பண்ணிட்டான், தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி இவங்களா வாங்கி வச்சுக்கிட்டது. அதனால் நம்ம மனம் தவறி என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ரொம்ப நான் நீதிமான்னு சொல்லி ரொம்ப அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நம்ம தாழ்த்தி வெறுமையாக்கிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லா வெறுமை தாழ்மையெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். இப்படியாக சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இப்பொழுது அந்த சிலுவையை சுமந்து செல்லக்கூடிய காரியங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு நம்ம விரிவாய் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இவருடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்தது. 6 கட்ட விசாரணையும் இவர் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னது. ஆனால் 6 கட்ட விசாரணை முடிந்தாலுமே அந்த சிலுவை பாடிலிருந்து இவரை எடுக்க முடியலை. ஏன்னா யார் இந்த சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது, பிதாவாகிய தேவன். அவர் அந்த சிலுவை பாடுகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்ததுனால தான் பிலாத்துட்ட சொல்றாரு, உமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது தெரியுமா, பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் என் மேலே உங்களுக்கு அதிகாரம், இல்லாட்டி என்ன நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு, எப்படியாவது விடுதலை ஆக்கிறணும், இவர் நல்ல மனுஷனாகிறாரு, இந்த சிலுவைக்கு இவர் போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தாலும் அதுக்கு பிதாவாகிய தேவன் அலோ பண்ணவே இல்லை. அவனுடைய இருதயங்களை கடினமாக்கி
அந்த சிலுவையின் பாதைக்கு நேராக ஆண்டவரை இழுத்து கொண்டு போகிறதை நம்ம பார்க்கலாம். பல வேளைகளில் நம்முடைய ஜெபங்களுக்கு சில நேரம் பதில் வராமல் இருக்கிறது. நம்முடைய அழுகைகள், நம்முடைய பெருமூச்சின் சத்தத்திற்கு பதில் வராமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய பாதையின் முடிவிலே ஆண்டவர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை ஆண்டவருடைய திட்டமா இருக்கலாம், நாம் சுமக்கிற அந்த நுகம் ஆண்டவருடைய திட்டமா இருக்கலாம், நாம் சுமக்கிற அந்த அவமானம் ஆண்டவருடைய திட்டமா இருக்கலாம். ஆனால் அது அப்படியே இருந்துராது. அது சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளோடு நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அது முடிவிலே என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க போகிற சிலுவையின் பாதையில கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு வெற்றியை தருவார் என்று சொல்லி ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இந்த சிலுவையிலே நமக்காக எல்லா சாபங்களையும் அவர் மாற்றி இந்த சாபமான அந்த சிலுவையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். அதற்கு முன்பாக அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது எல்லாம் பயத்தோட பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சிலுவை பயங்கரமா இருக்குமா, அந்த ரத்தம் படிந்து அந்த சிலுவையெல்லாம் கழுவாம அப்படியே ஒரு நிறைய அப்படி ஒரு ஒரு எப்படி ஒரு குவியல் மாதிரி அந்த சிலுவையை குமிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதே இந்த குற்றவாளிகள் அந்த வழியா போறவங்களுக்கெல்லாம் பயம் வரும். ஆனா அதே சிலுவையில ஆண்டவர் அன்று ஏறினார். அந்த ஆண்டவருடைய அந்த பாடு மரணங்களுக்கு பிறகு கொஞ்ச நாளிலே அந்த சிலுவை மரணத்தை அந்த ரோமாபுரி அரசர்கள் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு அப்புறம் அப்படியே அது படிப்படியாக அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவை தண்டனை குறைய தொடங்கி அது எல்லாமே போனது. ஏன்? யார் ஏறிட்ட அந்த சிலுவையில்? எல்லாருக்கும் மேலாக ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் அந்த சிலுவையின் மேலே ஏறினதுனால அந்த சிலுவையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். ஆமேன். இன்றும் அவருடைய சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோம். இது சாதாரணமாக இந்த சிலுவை அல்ல, வேதம் என்கிற சிலுவை. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அந்த சாபமான சிலுவையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையாகிய அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமேன். இன்றும் நாம் பல்வேறு சாபங்கள் நம்மை அறியாமையே நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான நோய்களை நாம் சுமக்கிறோம். ஆனால் கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்த ஆண்டவர் அதில் தொங்கி தீர்த்து அந்த சாபமான அந்த சிலுவையை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்றிருக்கிறார். ஆமேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் நிச்சயமாகவே பிரகாசம் அடையும். தேவன் அப்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்படியாக எல்லா கட்ட விசாரணைகளையும் அவர் முடித்து அந்த சிலுவையின் பாதையிலே அவர் செல்ல தொடங்குகிறார். எதனால அந்த சிலுவைக்கு போகிறார்? எதனால? ஒரு நீதியரசர், அவரே ஒரு ராஜாதி ராஜா, ஒரு நாள் வருவார், நியாயஸ்தானத்தில் உட்கார போறாரு. அன்னைக்கு அவர் எப்படி பிளாத்துவின் முன்பாக நின்றாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சிங்காசனத்தின் முன்பாக நாம் நிற்க வேண்டும். அழகா பவுல் சொல்றாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட்டே ஆகணும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவர் நியாயாசனத்தில் நீதி அரசராக உட்கார்ந்துருப்பாரு. அன்னைக்கு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நமக்குள்ள இருக்கணும். அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவை உட்கார்ந்திருக்கும் பொழுது, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகனுடைய இரத்தம் இவங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழகா பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணுவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அந்த இரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தோய்க்கப்பட்ட உடனே அந்த நிலைக்கால்களிலே பட்ட உடனே அந்த சங்கார தூதன் உள்ள போல எதை குறிக்குதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் உங்க சரீரத்தில் உங்க வீட்டில் இருக்கும் பொழுது எந்த சங்கார தூதனோ உள்ள வர முடியாது. இம்மைக்கு மாத்திரம் அந்த ரத்தம் இல்ல, பரலோகத்திலும் அந்த ரத்தம் பேசும். பரலோகம் வரைக்கும் போய் அந்த ரத்தத்தை எடுத்து பரலோகத்தையும் அவர் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அதை நாம் இழந்து விடாதபடிக்கு இன்னும் அவருடைய பாதத்திலே உறுதியாயிருப்போம். தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம்,
ஒரு தேவ இரக்கம் இந்த நேரத்தில் நம்மை நிரப்புகிறபடினால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி இந்த 30வது நாள் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த 30 நாட்களாக ஒவ்வொரு மாலை நேரத்திலும் தேவ சமூகத்துக்கு ஓடி ஓடி வருகிறோம். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருப்பார், அதை கணக்கு வைத்து கொண்டே இருப்பார். இந்த 30 நாளும் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதையும் துதிக்கிறதையும் மனமகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நன்றி பலியை செலுத்துகிறதையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கணக்கு வைக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற தேவன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர், உடன்படிக்கையை திடப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, மகா பரிசுத்தம் நிறைந்தவரே, உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி. கரத்தின் நிழலினால் மூடி மறைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண பண்ணுகிறவரே, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவரே, ஓ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக, தயவுக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுவோம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும்
இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு தோல்வியை கொண்டு வராது. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமாய் மாறப்போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் பெலனே, என் அரணே, என் துருகமே, என் இரட்சகரே, என் நம்பிக்கை, என் கோட்டையே, என் அரணே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே. சொல்லுவோம், விடுதலை தந்து விட்டீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவினவர், எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமரித்தவர். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால், இரக்கத்தினால், நன்மையினால் எங்களை முடிசூட்டும்படியாக ஆண்டவரே இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளை உங்கள் மத்தியில் நன்மையில் அற்புதங்களை செய்வேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நாளில், இந்த மாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களுக்காக என் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நம்ம எல்லாரும் ஜெப நிலையில் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நாம் அருமையாக எல்லாருமாக இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வளைகுடா பகுதியில் நடைபெறுகிற அந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும்படியாக, யுத்தம் எல்லாம் மாறி சமாதானம் உண்டாகும்படியாக எல்லாரும் ஜெபிங்க. ஒரு நிமிடம் கூட. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வளைகுடா தேசத்திலே ஆண்டவரே, வளைகுடா பகுதியில் நடைபெறுகிற எல்லா யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும். ஆண்டவரே தகப்பனே, இந்த போருக்கு காரணமாக இருக்கிறவர்கள் மீது ஒரு சமாதானத்தின் எண்ணங்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே தகப்பனே, போரிலே போரிட்டு கொண்டிருக்கிற அந்த மக்கள் அந்த யுத்தங்களை முடித்து ஆண்டவரே சமாதானத்தினால கர்த்தர் அவர்களை நிரப்பும்படியாக, ஆண்டவரே சமாதானத்தினால கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே போரினால் வந்த இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக, ஆண்டவரே போரினால் ஆண்டவரே குண்டுகள் ஆண்டவரே வீசப்பட்டு ஆண்டவரே கட்டிடங்கள் அதில் உள்ள மனிதர்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே ஒரு சமாதானத்தை தேசத்தில் பெருக பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு கிருபையை பெருக பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு விஷயம் கூட ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. சீக்கிரத்தில் வெகு சீக்கிரத்தில் இந்த வாரத்திலே போர் நிறுத்த செய்திகள் நமக்கு வர வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா பெட்ரோலிய பிரச்சனைகள், கேஸ் பிரச்சனைகள், விலைவாசி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தேவ மகிமை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள் பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த திறவுகோல் வசனத்தை, அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமையும். அதனால் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். உபாகம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கவனிங்க, இப்போ இந்த நாள் நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, வேலை தொழிலிலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு முன்னேற்றம் வரும்படியாக இந்த நாட்களை ஜெப நாட்களாக நம்ம தெரிந்தெடுத்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சொல்லுங்க பார்ப்போம், சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அப்போ எங்களுடைய ஊழியத்தின் காரியங்களில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? சாதாரணமாக தொழிலை ஆரம்பித்து, சாதாரணமாக வியாபாரங்களை ஆரம்பித்து, பெரிய லெவலில் முன்னேற்றத்தில் போனவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம். சாதாரணமாக ஆரம்பித்து 2 வருடம் 3 வருடம் 5 வருடத்துக்குள்ளே பெரிய வளர்ச்சிக்குள்ளே போனவங்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் பெரிய அளவில் தொழில் பண்ணி பெரிய பயங்கரமாக இருந்து பெரிய ஒரு முன்னேற்றங்களில் இருந்து இப்போ ஒன்றுமில்லாமல் இருக்கிற எத்தனையோ ஜனங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் மாத்திரம்தான். அப்போ உலக மனிதர்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உலக மனிதர்களும் அவங்க செய்கிற தொழிலில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உலக மனிதர்களும் அவங்களுடைய வியாபாரங்களில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த கடின உழைப்புக்கும் பிரயாசத்துக்கும் ஒரு பலன் இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. இப்போ உலக மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வேதமோ வசனமோ வார்த்தையோ இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? அவங்களுடைய அந்த உழைப்புக்கும் அந்த பிரயாசத்துக்கும் அந்த முயற்சிக்கும். இது யாருக்குமே உண்டு. யாருக்குமே அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு, பிரயாசம், முயற்சிகளுக்கு நன்மைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உலக மனிதர்களை காட்டிக்கலாம் அவர்களோடு யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது தானே, நீதிமொழிகளுடைய புஸ்தகம், நீதிமொழிகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 11:22 10:22 வாசிங்க. 10 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அப்போ உலக மனிதர்கள் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஞானம் அதையெல்லாம் நம்பி அவங்க ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அதில் யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு காட்டிலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன பண்ணும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தேவ பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரங்களில் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் இருக்கணும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கணும்? வேதனை இல்லாத ஆசீர்வாதம், வருத்தம் இல்லாத ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். அதை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வேத வசனங்கள் கூட ஏசாயா 55ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 55:2 நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இந்த வேத வசனத்திலையும் இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, எப்படி கொடுக்கணும்? கவனமாய் செவி கொடுக்கணும். அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சோம், ஆண்டவரே தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும்,
நீ எப்படி ஒரு மனிதனை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் சிம்பிளாக சொன்னார், என்னுடைய வார்த்தை, என்னுடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சாலே போதும் அப்படின்னார். அல்லேலூயா. நீங்கள் தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். சில நேரங்களில் தொழில், அந்த வியாபாரங்கள், சில வேலைகளில் நம்மளுக்கு அனுபவ அறிவு இருக்கும், சில அனுபவ அறிவு இருக்கும். சில நேரங்களில் அந்த தொழிலை பற்றி நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே எந்த நேரத்துலையும் அது உதவாது. நீங்கள் அதை தான் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிந்த தொழிலை செய்யாமல் இருக்கிறவங்களும் கெட்டு போயிடுவாங்க. தெரிந்த தொழிலை செய்யாமல் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க? கெட்டு போயிடுவாங்க. தெரியாத தொழிலை செய்கிறவங்களும் கெட்டு போயிடுவாங்க. இப்படின்னு ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அந்த பழமொழி நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போது நம்ம இந்த நிறைய காரியங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? அப்போது அவரை பற்றி நிறைய காரியங்கள் வாசித்து கொண்டிருந்த பொழுது அவர் பல நாள் தூங்காமல், பல நாள் சாப்பிடாமல், பல நாள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த லேப்லேயே அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அந்த விஞ்ஞானத்தில் லேபெல்லாம் நிறைய தடவை எரிஞ்சிருக்குது, எல்லாமே பலவிதமான நஷ்டங்களெல்லாம் அவர் சந்திச்சிருக்காரு. அப்போது ரெண்டு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லேபில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி புத்தகங்களில் பிரதானமாக இருக்கிறது வேத புத்தகம் தானாம். என்ன புத்தகம்? வேத புஸ்தகம். அதனால் வேதத்தை வாசிப்பதற்கு அவர் ஒரு நாளும் மறக்கிறதே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அநேக நேரங்கள் திடீர்னு ஒரு டயர்டாகுதுன்னா கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அப்படியே தூங்கும்போது சில டயாகிராம், சில விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கான டயக்ராம் எல்லாம் அவருக்கு தூக்கத்தில் வருமா. தூக்கத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தணும்னா டக்குன்னு இருந்துச்சு அதை வரைஞ்சிருவாராம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட எட்டாத காரியங்களை ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், நீ எனக்கு கவனமாய் செவி கொடு அப்படின்னு சொல்கிறார். உபாகமம் 28:1 அதான் சொல்கிறார், நீ செவி கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். நமக்கெல்லாம் தெரிந்த வேத பகுதி தான் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பல முறை வேதத்திலிருந்து தியானித்த ஒரு வேத பகுதி, எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். நம்ம சண்டே கிளாஸில் இருந்து நம்ம எத்தனையோ முறை இந்த செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். இது நம்மளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை தான் நம்ம இந்த இரவு நேரத்தில் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 10 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்களில் 5ஆவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. யாருடைய வார்த்தையின்படியே? உம்முடைய வார்த்தையின்படியே. அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. கீழ்ப்படிந்தவங்க. ஆமாம், நீங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிங்க. சில நேரங்களில் கடினமாக இருக்கும். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு கடற்கரைக்கும் வந்தாச்சு, டயர்டாயிட்டாங்க. அலைகளை ஒன்றும் இல்லாமல் வளசி கொண்டு இருக்கிறாங்க, அலசி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பி போ அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே கொஞ்சம் டயர்டாக இருக்க, கொஞ்சம் பொழுது சாஞ்ச உடனே, கொஞ்சம் வெயில் குறைஞ்ச உடனே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. சில நேரங்களில் நமக்கு கூட அந்த வெயில், சில காரியங்கள், சில வெயில் மாத்திரமல்ல, சில நேரங்களில் சில சோர்வுகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யுது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சில சோர்வுகள், சில அசதிகள், சில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டாச்சு. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார்.
மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வலைகளை அலசி கொள்கிறது என்பது எதை குறிக்கிறது? நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் வரும், சில முயற்சிகளில் நம்மளுக்கு ஒரு தோல்வி வரலாம், சில காரியங்களில் நம்ம தோல்வி, சில தொழில் காரியமாகவோ வேலை காரியமாகவோ வியாபாரத்தின் காரியமாகவோ சில தொழில் காரியங்களில் தோல்வி வந்த உடனே கொஞ்சம் நம்மளை நாமே அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த தோல்விக்கான காரியங்கள் அதுக்கே விட கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ தோல்வி அடைந்தவர்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசுவாவுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை காண பண்ணுவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்கிறதும் உங்களை நீங்களே தாழ்த்துகிறதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கிறதும் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். நாங்கள் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண போயிருக்கோம், நிறைய சாட்சிகள் இருக்குது. அதனால் வர்ற நாளில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக தொழிலை ஆரம்பித்து ஒவ்வொரு தொழிலுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ண கூப்பிட்டு பெரிய அளவில் போனவங்கள்லாம் இருக்காங்க. அதே நேரத்தில் நல்ல தொழில் ஆரம்பித்து நல்ல ஐக்கியமாக இருந்து அப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்த உடனே அவங்க கர்த்தருக்கும் உண்மை இல்லாமல் போயிடுவாங்க, ஊழியத்துக்கும் உண்மை இல்லாமல் போயிடுவாங்க. சில மேட்டிமைகளின் நிமித்தம் இழந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்கள இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நான் சில ஃபேமிலிக்கு ஜெபம் பண்ண போவோம், சாம் கூட வந்திருக்கான், நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலை, அதனால் கர்த்தர் உங்களை இப்படி தண்டிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எங்கள் சாம் சொல்லியிருக்கான் நிறைய முறை, நீங்கள் ஜெபம் பண்ண போனீங்கன்னா ஒரு அன்பாக ஒரு ஆறுதலாக பேசிட்டு வர தெரியாதா உங்களுக்கு இந்த சட்டத்தை யார் கொடுத்தா, இது பணமெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க பிள்ளைகள், இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொல்லிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். நான் சொல்லியிருக்கேன், இதுதான் நம்ம சொல்லணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது, அதில் வேதனை இல்லை. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் பலவிதமான வேதனைகள், பலவிதமான மன உளைச்சல்கள், பலவிதமான கடன் பிரச்சனைகள், பலவிதமான பண இழப்புகள் நிமித்தம் நிம்மதி இழந்து இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் சில மக்களுக்கு ஜெபம் பண்ண போகும்பொழுது நல்ல உயர்வில் இருந்து அப்புறம் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற சில மக்களை பார்த்தோன்னா பரிதாபப்பட்டு எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் சில நேரங்களில் வாங்கி சில பொருட்களோ சில பணங்களையோ கொடுத்துட்டு ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்போது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறது வியாபார தொழில் மாத்திரம் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தோல்வியை கொண்டு வரும். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், ஒரு பரிசுத்தப்படாமல், தாழ்மைப்படாமல் எந்த காரியத்தில் இறங்கினாலும் தோல்வி தான். அது ஊழியத்துலேயும் அப்படி தான், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படி தான். அப்போது இந்த 2 படவுகளை விட்டு கீழே இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தை வாசிங்க. அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க, அந்த 2 படகுல ஒரு படகு சீமோனுடைய படகாக இருக்கிறது. அந்த படகை அவர் ஊழியத்துக்காக கேட்குறாரு. கேட்டு மாத்திரமல்ல, அந்த படகை கரையிலிருந்து சற்று தள்ளி தண்ணியில் தள்ள சொல்கிறாரு. அவன் எதுவுமே பேசாமல் கீழ்ப்படிந்து அந்த படகை தள்ளுறான். கரையிலிருந்து சற்று தள்ளி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், உலக மனிதர்கள் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் தொழிலை காட்டிலும் கர்த்தருடைய ஜனங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஜனங்களுடைய செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அதில் ரொம்ப உண்மை இருக்கணும். உலகத்துக்கும் கரைக்கும் தண்ணிக்கும் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது போல் நீங்கள் எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். உலகத்தோடு ஒத்து வாழணும். பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் பழகி கொள்ளணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வியாபாரத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப இப்போ இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடின்னா அப்போ இந்த தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது
எல்லாம் பண்ணுவார். தக்காளி வந்துச்சுன்னா தக்காளி 1 கிலோ 3 கிலோ 10 ரூபா அப்படிலாம் விற்பாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சீசன் விற்பாங்க. ஆனால் அந்த படிக்கலை எடுத்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னாச்சு, படிக்கல் தேய்ச்சி வச்சுருந்தார், அளவு குறை. படிக்கலை பார்த்தோம். எனக்கு தெரியும், நாங்கள் வந்து அந்த வெயிட்டில் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த எடைக்கல், அந்த போடக்கூடிய முத்திரை அதிகாரிகள் வருஷத்தில் 2 தடவை 1 தடவை வந்து அந்த எடைக்கல்லெல்லாம் நாங்கள் பார்த்த வியாபார நிறுவனங்களில் முத்திரை போடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோ வரைக்கும் உள்ள பெரிய படிக்கல் வரைக்கும் நாங்கள்லாம் தூக்கி அதெல்லாம் முத்திரை, அதை பார்த்துருக்கோம். முத்திரை செய்கிறவங்க வருவாங்க. அதனால் அந்த படிக்கல் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அதை பார்த்தோன்னே இந்த டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுட்டு படியை பார்த்துட்டு அவரை சிரித்தேன். அதனால் அவர் வந்து நான் சிரித்ததை புரிஞ்சுட்டு அந்த அட்டையை வாசி அப்படின்னார். அந்த அட்டையை வாசித்தேன். அதில் என்ன போட்டுச்சு, அப்போ ஏதோ ஒரு பொருள் இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ அப்படின்னு போட்டிருந்துச்சு. அம்மா அதுக்கு என்ன அப்படின்னேன். அந்த எவ்வளோ ரூபா தர்றாங்களோ அதுக்குரிய பொருளை கரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னார். அது எப்படி அப்படின்னு கேட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிலோ தக்காளி வந்து கடையில் வந்து 15 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன். இவர் 10 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா இவர் வாங்குகிற அந்த 10 ரூபாய்க்குரிய தக்காளிக்குரிய இடையை தான் அதில் வச்சுருக்காராம். அப்படி நியாயப்படுத்துதார். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஆமாம், 15 ரூபா 1 கிலோ தக்காளி. இவர் 1 கிலோ படிக்கல் தான் வச்சுருக்காரு. அதில் 100 ரூபா 200 ரூபா என்ன பண்ணிட்டாரு, தேய்ச்சி வச்சுட்டு 10 ரூபா தராருல, அதுக்குரிய பொருளை கரெக்டாக கொடுங்க, என்னை ஆண்டவர் தண்டிக்க மாட்டார் அப்படின்னார். அல்லேலூயா. அதனால் பார்த்துட்டு சிரிச்சிட்டேன். இப்படிலாம் செய்யக்கூடாது. அப்புறம் அந்த மனுஷன் அப்புறம் அந்த வியாபாரங்களில் இல்லை. நான் அது திருநெல்வேலியில் வேலை பார்த்த நாட்களில், அதாவது திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் முந்திரி பழம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த நிறைய தள்ளுவண்டி வியாபாரங்கள் இல்லை. இப்போ அப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுடைய அந்த வியாபார நிறுவனங்கள் இருக்கிற கல்லாப்பட்டி கொள்ளைகளில் ஏதாவது எலுமிச்சம்பழம் மந்திரிச்சது, இந்த குபேர பொம்மை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு கடைக்கு போனேன், குபேர பொம்மை அது அப்படியே மண்டே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கி வெளியே போடு, அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு. இல்லைனா அவர் சாப்பிட்டு வர நைட்டு நேரத்தில் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த குபேர பொம்மை அப்படியே ஆடிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் இடையில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். சில காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அது நிமித்தம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ கள்ள தராசுகள் இருக்கக்கூடாது. சில பரிசுத்த குலைச்சல் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், இது வியாபாரங்களுக்கும் தொழிலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தான். நான் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2010 ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். நல்ல ஒரு ஹானரபிள் போஸ்ட்டு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு அவங்க அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது, நம்ம கிறிஸ்தவ நிறுவனங்களில் கூட ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறத நான் ஒரு சில இடங்களில் பார்க்குறேன். ஒரு சில இடங்களில் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோம். நான் வேலை பார்த்த நாட்களில் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க ப்ராப்பராக 20 நிமிஷம் நல்லா எல்லா ஃபோட்டோவுக்கும் பூஜை பண்ணி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் அவங்க தொழில் ஆரம்பிப்பாங்க. அது வெள்ளிக்கிழமை விசேஷித்த பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நானே வேலையில் வருமானங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். வேலை வருமானத்தில் ரொம்ப கஷ்டம், வீட்டில் சிரமமான சூழ்நிலையில் அந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க கம்பல் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், 9 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னார். நான் 9 மணியில் 8:50 கூட வருவேன். ஆனால் அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் நான் வரமாட்டேன். இப்படி தான் ஃபோல்ட்டாக சொன்னேன். அப்போது சொன்ன உடனே முதலாளிகள் ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்கிட மாட்டாங்க. எவ்வளவோ சொன்னாங்க, நான் என் நண்பர் வீட்டுக்கு போகிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நீங்கள் கிறிஸ்தவர்கள் பிரித்து பார்க்குறீங்க வைக்கிறீங்க, நாங்கள் நீங்கள் கொடுக்குற கேக்கை சாப்பிட்றோம், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லி பல வாக்குவாதம். அப்போது நான் வரமாட்டேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நான் போயிடுவேன், 1 மணி நேரம் முன்னாடி கூட வந்து செய்கிறேன். அப்போ இப்படியே நிறைய நாட்கள் என்ன பண்ண முடியாது, போராட்டத்தோடு அந்த இடத்துல இருக்க முடியாது. அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வேலை நம்ம நல்லா செஞ்சாலும் இந்த காரியத்துக்கு கீழ்ப்படியிலையே அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் சமாளித்து பார்த்தேன். எத்தனை மாதம் வேலை செஞ்சுப்போம்? 3 மாதம் செஞ்சேன். அப்போ 3 மாதம் இப்படியே தாக்கு பிடிச்சோம். அப்புறம் ஆண்டவர் என்னை உணர்த்தினார், நீ இப்படியே என்ன பண்ணக்கூடாது, போராடி கொண்டே இருக்கக்கூடாது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், விட்டு விலகுன்னு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. அப்புறம் சம்பளத்தை வாங்கிட்டு நான் நம்ம வேலைக்கு வரலை, என்ன ரீசன்னாரு, இதுதான் ரீசன் அப்படின்னேன். இது என்னுடைய இது. சரி, நாங்கள் இனி உங்களுடைய சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம், நாங்கள் உங்களை அடுத்தால ஒரு ப்ரொமோஷன் பண்ணி திருப்பூரில் நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் ஒரு மேனேஜர் மாதிரி அப்படின்னாங்க. ஒன்ஸ் அங்கேருந்து நம்ம வரலன்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்புறம் வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் ஆண்டவர் நடத்தின விதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
அந்த நாட்களில் வேலை தேவை, வருமானங்கள், பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருந்தாங்க, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், எல்லா விதமான சூழ்நிலைகள் தான். ஆனால் கர்த்தர் வெட்கமே படுத்தலை. அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்காக நீங்கள் நிற்கிற காரியங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வாசிங்க பாப்பா 6வது வசனத்தை. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இதில் மிகுதியான மீன்கள் அது நன்மைகளுக்கு அடையாளமாக அது குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் செவி கொடுத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மிகுதியான மீன்கள். எப்படிப்பட்ட மீன்கள்? மிகுதியான மீன்கள் பிடித்து, அது மாத்திரமல்ல 2 படவுகளும் அமிலத்தக்கதாக, 2 படவும் மூவ் பண்ண முடியலை, அந்த அளவுக்கு அமிலத்தக்க அளவில் அந்த மீன்களினால் கர்த்தர் நிரப்புனாராம். அப்போ 2 படவுகள் அப்படிங்கிறது 2 வாழ்க்கை. ஒன்று இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்களுக்கு ஒரு வாழ்க்கை. 2வது உங்களுடைய பரலோக வாழ்க்கை. 2ஐயுமே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, நீங்கள் இம்மையிலேயே சந்தோஷமாக இருந்து இம்மையிலேயே அனுபவித்து முடிப்பதற்காக அல்ல, பரலோகத்திலையும் நீங்கள் அதை மகிழ்ச்சியாக இருக்கணும். நேற்று ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைப்பீங்க? உங்களை பார்த்து ஒரு கேள்வி, பரலோகத்தில் எப்படி உங்களால் பொக்கிஷத்தை சேர்க்க முடியும்? நீங்கள் இப்போ பேங்க்கில் போய் பணம் கட்டலாம், நகையை வாங்கி வைக்கலாம், இடத்த வாங்கி வைக்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா கேஸை வாங்கி வைக்கலாம். அல்லேலூயா. இப்போ நேற்று கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி 3ஆம் தேதி புக் பண்ணி நேற்று வந்துச்சு. அப்போது அந்த கேஸ் சிலிண்டருக்காரனுக்கு ஃபோன் பண்ணி இடத்த சொன்னால், சார் இந்த இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படிங்க. முதல் ட்ரிப் ஃபோன் பண்ணும்போது, இது என்ன வித்தியாசமாக இருக்குண்ணே, இப்போ அவங்களே வாங்கிக்கிட்டுதாங்க சார் அப்படின்னா. எந்த இடத்துல நின்னாலும் வாங்கிக்கிட்டுதாங்க அப்படின்னா. அதெல்லாம் வர முடியாது தம்பி, எனக்கு வர முடியாது, உன் குடோன் பக்கத்தில் தான் வீடு இருக்குது, நீ ஒழுங்காக கொண்டு வா. அப்போ நான் 3 மணிக்கு தான் வருவேன், நீ எத்தனை மணிக்கு வேணாலும் வா. அல்லேலூயா. அப்படி சொன்னோடனே மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் வந்துட்டே கொஞ்சம் குடோனுக்கு வாரீங்களாண்ணா, நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல 3 மணிக்கு வா அப்படின்ட்டு. அப்புறம் 3 மணிக்கு நின்று பார்த்தா மொபைல் ஃபோனில் வந்திருக்கிற ஓடிபி செல்லாதுங்க. சார் இந்த ஓடிபி செல்லாது அப்படிங்கிறேன். உங்கள் மொபைல் அதில் வந்திருக்கு, எப்படியாவது அந்த சிலிண்டரை கொண்டுட்டு போவதுக்கு தான் அவன் பார்க்கான். நடந்தது. நானும் சாம தான் நிற்கும். அந்த சிலிண்டரு, சார் சிலிண்டரை நான் கொண்டு போயிருந்தேன், நீங்கள் நாளைக்கு புக் பண்ணுங்கள், மறுபடியும் புக் பண்ணுங்கள், இது என்ன ஆகும், இது கேன்சல் ஆயிரும். அவன் இந்த சிலிண்டரை எப்படியாவது கொண்டு போகணுன்னு தான் பார்க்குறான். நான் சொல்லிட்டேன், உன் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கெல்லாம் தெரியாது உங்கள் மொபைல்லேருந்து வந்திருக்குது, இந்த ஓடிபியை போட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் என்னத்தையோ பண்ணி வேற ஒரு ஓடிபி போட்டு கொடுத்தாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிலிண்டர் கூட அவ்வளோ டிமாண்டாக போகுது. ஆமாம். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் உங்களை உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யங்கள் கட்டப்படுவதற்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம் தான் அது கணக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கிறார் கர்த்தர். அப்போது அந்த 2 படவும் நிரம்பிச்சான். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய இம்மையின் வாழ்க்கை நிரம்பணும். இன்றைக்கி ரொம்ப சிரமத்தில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் முடிஞ்சு புதிய மாதம் ஏப்ரல் மாதம் புதிய கணக்கு தொடங்கக்கூடிய மாதம், அதில் கர்த்தரவங்களை இன்னும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கணும், இன்னும் அதிகமாக கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அப்படி செய்ய முடியும். அப்போது அது மாத்திரமல்ல, 2 படவும் நிரம்பிச்சு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அப்போ பாவியான மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், டேலண்ட் இல்லாதவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தாழ்மை தான். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பணம் வந்தாலோ, கொஞ்சம் பொருள் வீட்டுக்கு வந்தாலோ, கொஞ்சம் பாக்கெட்டில் பணம் வந்தாலோ நம்முடைய நட மாறி போயிடுது, உடை மாறுது, அடுத்தவங்களை பார்க்குற பார்வை மாறுது. உடை மாறுறது கூட தப்பு கிடையாது, நீங்கள் நல்ல உடைகள் உடுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்றும் இருக்காங்க. நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சில தேவ ஊழியர், அந்த நல்ல தொழில் நல்லா பண்ணக்கூடிய சில ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு பணங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு அவங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, அதை குறித்து பெருமையில்லாத மக்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிடணும்னு நினச்சிருக்கேன். வந்து அண்ணன் உங்கள் தொழில் காரியங்களை குறித்து சாட்சி சொல்லிட்டு போங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய செயல், அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தாழ்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். 30 பேர் 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் வச்சுருக்காங்க. 30 பேர் 40 பேருக்கு மேலே. ஆனால் அவங்களுடைய தாழ்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட படிச்சுக்கணும் போல இருக்குது. சில நேரங்களில் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு கொஞ்சம் பெருமையாக பேசினா, அந்த அண்ணனை பாருங்கள், எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ தொழில் இருக்குது, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, என்னைக்காவது பெருமையாக இருக்காங்களா, இதுதான் ஆண்டவர் பார்க்கார் அப்படிம்பாங்க. நான் அதே யோசிப்பேன். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? என்னை விட்டு. ஆமாம், இன்றைக்கி அவன் ஜெபமாவது பண்ணனான் பாதத்தில் விழுந்து. இன்றைக்கி பணம் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவர் விட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி பணம் பொருள் வந்த உடனே அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுடைய ஜெபம், அவருடைய உபவாசம், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற காரியம் எல்லாம் அதிகமாக இருக்குது. பணமும் பொருளும் வந்த உடனே கர்த்தரை விட்டு போயிருந்தாங்க. ஆனால் இவன் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறான். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? கேட்கலை. இப்போ அநேக ஜெபங்கள் உங்களுடைய வியாபார வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் கேட்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ அது மாத்திரமல்ல, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால அப்படி சொன்னான்னு பார்க்கும். அப்போ திரளான மீன்களை பிடிச்சது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரமிப்பு உண்டாச்சான். இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வேலை சாதாரணமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரமோ தொழிலோ ஒரு சாதாரண அளவில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உங்களை பார்க்கிறவர்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பிரமிப்பு உண்டாகக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதனால் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த நாளில் நம்ம செபிக்க போகிறோம். ஒரு திரளான மீன்களை பிடித்த அனுபவங்கள், பிரமிப்பு உண்டாகக்கூடிய அனுபவங்கள் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொல்லி அந்த ஊழியத்துக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எனக்கு நீர் கொடுத்திருக்கிற தொழிலில் திரளான மீன்கள் வேணும். திரளான மீன்கள் என்பது கர்த்தர் கொடுக்கக்கூடிய திரளான நன்மைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து ஒவ்வொரு மாதமும் லோன்கள் கட்டுகிறது, கடன்கள் கட்டுகிறது, ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்திலையும் சொற்ப வருமானத்திலையும் நீங்கள் இருக்கக்கூடாது. இனி திரளான நன்மைகள் உங்களை தேடி வரணும். சில திரளான ஆசீர்வாதங்களுக்கு வரும்படியாக இன்னைக்கு உங்களுடைய வேலைகள், கையின் பிரயாசங்கள், தொழில் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழில் எதா இருந்தாலும் சரி. சில நேரங்கள்லையும் வியாபாரங்களில் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையில இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆன்லைன்ல பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில மாதம் முழுவதும் கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த மாதம் முடிந்து ஒவ்வொரு மாதத்திலையும் அவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்காக எவ்வளவோ போராட்டங்களை பிள்ளைகள் சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மக்களுக்கு பேமெண்ட் எல்லாம் பெண்டிங்காய் நின்று கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதை எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாராக. எல்லாம் நம்முடைய ஜனங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதமாகி கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாதம் அவருடைய கரங்களிலே கிடைப்பதாக. திரளான மீன்களை பிடிக்கக்கூடிய அனுபவங்களிலே என் ஜனங்கள் செல்லுவார்களாக. கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய தொழில் காரியங்களை குறித்து, வியாபாரங்களை குறித்து, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்க பேசி உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்தி நிலைநிறுத்துங்கப்பான்னு சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.